வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் பக்கோடா. ரொம்ப கிறிஸ்பியான இந்த பக்கோடாவை ஈஸியான மெத்தடில் ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே கிளாஸால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரம், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துப்போம். இது கையால் நம்ம கலக்கிறத விட மாவை ஜலிச்சோன்னா நல்லா ஈவனாக கலந்துருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமா ஜலிச்சோன்னா நல்லா ஈவனாகவும் கலக்கும். அந்த அரிசி மாவில் இருக்க அந்த உமியெல்லாம் கூட நீங்கிடும். மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக கிடைக்கும். அந்த அச்சில் மாட்டாது. கரெக்டாக பிழியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஜலிச்சாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து இந்த மாவை நல்லா கொஞ்சம் தேய்ச்சி அந்த வெண்ணெயும் மாவும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை நல்லா கொதிக்க இதில் விட்டோன்னா நல்லா சருன்னு சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இப்போது தேவையான அளவை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தெளித்து இது மாதிரி ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். மாவு பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா ஸ்மூத்தாக இருக்க பாருங்கள். இப்போது நம்ம ரிப்பன் பக்கோடாவோட அச்சில் போட்டு எண்ணெய் இப்போ சூடாக இருக்குது. இரும்பு கடாயில் பண்ணோன்னா நல்லா கரெக்டாக ஈவனாக நமக்கு சூடு ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கரெக்டாக வேகும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பக்கோடாவை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் இது மாதிரி நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுட்டு நல்லா சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக விட்டு எடுத்துடலாம். ரொம்ப டார்க்காக மாறணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா மிளகாய்த்தூள் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அதனால் கலர் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். நீங்கள் கடையில் விற்கிற சில்லி பவுடர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கடையில் விற்கிற அந்த டார்க் எல்லோ கலர் கிடைக்கும். நான் இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள். அதனால் கலர் சட்டிலாக இருக்கும். இப்போ இது சலசலப்பாக அடங்கின பிறகு எடுத்துடலாம். ரொம்பவே மொறுமொறுன்னு நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதே சமயத்தில் இந்த மொறுமொறுப்பும் பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு வாரம் ஆனால் கூட கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங், அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.